பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாய், நன்றியின் பலியை செலுத்திடவாய். நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி. நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. கொடைகள் பெறுவது தகும் வழியா, கொடைகள் பெறுவது தகும் வழியா. குறையினை போக்கும் கோவழியா. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி. நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமை உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த நாளிலே நம்முடைய தாயாகிய திரு அவையானது கன்னியரும் புனிதருமான புனித யூப்ராசியா அவர்களது விழாவை கொண்டாடுகிறது. கடவுளை அன்பு செய்கிறவர்கள் தங்களுக்கான அந்த வாழ்க்கையை அவருக்காகவே அர்ப்பணிக்கிறார்கள். அந்த வகையில் கடவுளை அன்பு செய்வதிலே உறுதியாயிருந்து அவரையே நிலையான பங்காக, உரிமை சொத்தாக ஏற்றுக்கொண்டவர் இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த புனிதை. நாமும் கூட இந்த வாழ்க்கையில் எதையோ சொத்தென்று, எதையோ உரிமை பேரென்று வாழ்ந்திருக்கிறோம், வழிமாறி சென்றிருக்கிறோம். அந்த தருணங்களை எண்ணி பார்ப்போம். இந்த அற்புதமான பலியிலே கடவுளை இன்னும் அதிகமாக அன்பு செய்யவும், அவரை உரிமை சொத்தாக பற்றி கொள்ளவும் வரம் கேட்டு ஜெபிப்போம். தகுதியான உள்ளத்தோடு கலந்து கொள்ள நம்முடைய தவறுகள், குற்றம் குறைகள் இவற்றை எண்ணுவோம்.
மனமருந்தி மனதார மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குறைகள் குற்றங்களை மன்னித்து நமக்கு முடிவில்லாத வாழ்வு வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, தூய்மை அனைத்தின் ஊற்றே, ஒரே திருமகனை தம் பங்காகவும் உரிமை சொத்தாகவும் ஏற்றுக்கொள்ள புனித யூப்ரசியாவை வழிநடத்தினீரே. உமது நிலையான ஆட்சிக்கு நாங்கள் இறுதியில் வந்து சேர உம்மை மட்டுமே இறுக பற்றிக் கொள்ளவும் பற்றன்போடு உமக்கு தொண்டாற்றவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். உண்மையிலேயே நீங்கள் மாசிதோனியாவில் உள்ள சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகிறீர்கள். அன்பர்களே, இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார்.
அவருடைய வலக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். ஆண்டவர் உலகிற்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகிற்கு நீதி வழங்க வருகின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 14 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறிய உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும், வேறொருவருக்கு 2 தாலந்தும், இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈட்டினார்.
1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர். எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர். எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும், உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருக்கிறது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டிக்கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாலந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாலந்து உடையவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளனை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். இறை இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சியின் சொந்தங்களே, இந்த வார்த்தையை கேட்டதும் என்ன கடவுள் இப்படி செய்கிறார், ஏன் கடவுளுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலை என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுந்தால் அது நியாயமானதுதான். உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். இது என்ன? பிரியமானவர்களே, தொடக்க நூலிலே நாம் வாசிக்க கேட்கிறோம், கடவுள் எதற்காக மனிதனை உருவாக்கினார் அப்படின்னு. ஏதோன் தோட்டத்தை பாதுகாக்கவும் அதை பண்படுத்தவும் மனிதனை அங்கு கொண்டு வந்து வைக்கிறார். அப்போ இந்த உலகம் என்பது இன்னும் பண்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகம் என்பது இன்னும் பாதுகாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இதை ஆண்டவர் மட்டுமே, கடவுள் மட்டுமே செய்யக்கூடியது அல்ல. இந்த திட்டத்திலே, இந்த பாதுகாக்கிற திட்டத்திலே, இந்த பண்படுத்துகிற திட்டத்திலே ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மனுஷியும், ஏன் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் பங்கு இருக்கிறது. அப்படி என்றால் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த எளிய சிறிய திறமைகளை வைத்துக்கொண்டு கடவுளுடைய பணியை நான் இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு நாளும் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னிடம் எதுவும் இல்லையே, நான் என்ன செய்ய முடியும் என்கிற பொழுது
பிரியமானவர்களே, நம்முடைய பிறப்பே நமக்கு வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய வரம். இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறந்திருக்கிற அத்துணை பேருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு வரத்தோடு தான் பிறந்திருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் ஒரு திறமையோடு தான் பிறந்திருக்கிறோம். அப்படி என்றால் இங்கே எனக்குள் இருக்கிற திறமையை நான் முதல்ல உணர வேண்டும், கண்டு அறிய வேண்டும். அப்படி அறிந்து கொள்கிற பொழுது நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல, அந்த பணியில், இந்த வாழ்க்கையில் நான் அதை வெளிப்படுத்தி இந்த உலகத்தை பண்படுத்துகிற ஒரு கருவியாக, பாதுகாக்கிற ஒரு அரணாக என்னை நான் வடிவமைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுது எனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி நான் ஒளிந்து கொள்கிற பொழுது, இந்த உலகத்தை அழகாக்குற, அந்த நேரத்தை அற்புதமாக மாற்றுகிற அந்த பணியிலிருந்து என்னை நான் விடுவித்து கொள்கிறேனோ, அப்பொழுது கடவுளுடைய கைகளாக, கடவுளுடைய இந்த பாதுகாக்கிற, பண்படுத்துகிற அந்த பணியிலிருந்து என்னை நான் விடுவித்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, அப்படிதான் இந்த உவமையை நாம் புரிந்து கொள்ள இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். ஒருவருக்கு 5 தாலந்து கொடுக்கப்படுகிறது, இன்னொருவருக்கு 2 தாலந்து கொடுக்கப்படுகிறது, இன்னொருவர் 1 தாலந்தை பெற்றிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு சமமான திறமை என்று எங்கும் பகிர்ந்து கொள்ளப்படவில்லை. ஒருவர் பாடுவதில் வல்லவராக இருப்பார், இன்னொருவர் நடிப்பதில் வல்லவராக இருப்பார், இன்னொருவர் மற்றவரை அன்பு செய்வதில் வல்லவராக இருப்பார். மனிதனுக்கு மனிதன், மனுஷிக்கு மனுஷி, இந்த திறமைகள் என்பது, மனப்பக்குவம் என்பது, புரிதல் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனாலும் கூட மாறிக்கொண்டே இருக்கிற இந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவர்களுக்கும் இடையே ஒரு தனித்தன்மை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த தனித்தன்மைதான் அந்த மனிதனை அவன் சிறந்தவன், அவன் குறைந்தவன், அவன் எதுக்கும் உதவாதவன் என்றெல்லாம் வரிசைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கூட இங்கே திறமைகள் என்பது, என்னுடைய இயல்பு என்பது எப்பொழுதும் வளர்த்து கொள்ளக்கூடியது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில் யார் ஒருவர் தன்னை உயர்த்தி கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்வதற்கு தகுதியானவர்கள். அந்த வகையிலே எனக்கு 5 தாலந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை நான் வைத்துக்கொண்டு இன்னும் அதிகம் சம்பாதிப்பேன் என்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கை அங்கே உயர்த்தப்படுகிறது. எனக்கு 2 தாலந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை வைத்துக்கொண்டு நான் இன்னும் இதை வளர்த்து கொள்வேன், உயர்த்தி கொள்வேன் என்கிறவர் அந்த வாழ்க்கையில் உயர்ந்து போய் நிற்கிறார். ஆனால் ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? இதை நான் மூடி வைப்பேன், புதைத்து வைப்பேன் என்கிற ஒரு மனநிலையில் இங்கே வாழத் தொடங்குகின்ற பொழுது அவருக்கு அதுவே இடையூறாக மாறி அவரிடம் இருக்கிற அந்த திறமை அங்கிருந்து பிடுங்கப்படுகிறது. வேறு வார்த்தையில் சொல்வதென்றால், எனக்கு எதுவுமே இல்லை என்று அழுத்து கொள்கிறவர்கள் ஒரு நாளும் தங்களிடம் இருப்பதை கண்டுகொள்வதும் கிடையாது, அதை வளர்த்து கொள்வதும் கிடையாது. ஆனால் நான் முயற்சி செய்கிறேன் என்று யார் ஒருவர் நம்பி அந்த குறிப்பிட்ட பணியிலே இறங்குகிறார்களோ, செயல்பட தொடங்குகிறார்களோ, அவர்கள் இருப்பதை கண்டுபிடிக்கிறார்கள். 10ஐ 20ஆகவும், 5ஐ 10ஆகவும், 2ஐ 4ஆகவும், ஏன் இன்னும் பல மடங்காகவும் பெருக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இல்லாதது தொடங்கி இருப்பதாக மாறுவதற்கு இங்கே எது வேண்டும் என்றால், முதல்ல என்னால் முடியும் என்கிற அந்த நம்பிக்கை, 2வது வெறுமனே நம்பிக்கை மட்டுமல்லாது ஒரு உழைப்பு. அப்ப இந்த நம்பிக்கையும் உழைப்பும் தான் என்னை இந்த உலகத்திலே வாழ வைக்கிறது. 2வது, இன்னும் இதை இன்றைய இந்த வாசகத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கு நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் நமக்கு இன்னும் உதவி செய்வதாக இருக்கிறது. அது என்னவென்றால், தெசலோனியருக்கு பவுல் எழுதுகிற இந்த திருமுகத்திலே, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்தே கற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள்
அப்போ இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நான் அன்பு செய்வதை யாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன் என்றால் கடவுளிடமிருந்து, என் பக்கத்து வீட்டுக்காரரிடமிருந்து அல்ல, எனக்கு தெரிந்த யாரோ ஒருவரிடமிருந்து அல்ல, கடவுளிடமிருந்து. ஏனென்றால் இங்கே கடவுளுடைய அன்பு தூய்மையானதாக இருக்கிறது, அது வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது. இன்னும் இன்னும் நான் உன்னை அன்பு செய்து கொண்டே இருப்பேன் என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, வரலாற்று நெடுகிலும் பார்க்கிறோம், எல்லா இடங்களிலும் கடவுள் மனிதன் அவரை உதறி தள்ளி ஓடுகிற பொழுதெல்லாம் அவனை தேடி தேடி அன்பு செய்பவராக இருக்கிறார். அவனை ஒவ்வொரு நாளும் சந்தித்து அவனுக்கு தேவையான ஆற்றலை வழங்கி அவனுக்கு தேவையான அந்த அன்பை உணர்த்தி மீண்டும் மீண்டும் அவரோடு சேர்த்து கொள்கிற தெய்வமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, பல நேரங்களில் என்னுடைய திறமை வளராமல் போவதற்கு காரணம் மற்றவர் மீது நான் குறை சொல்லுகிறேன். அவர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, யாரும் என்னை அன்பு செய்யவில்லை, எனக்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்பதிலிருந்துதான் நான் விலகி இந்த சமூகத்தை வெறுக்கிறவனாக, நான் வேலை செய்கிற இடத்தை வெறுக்கிறவனாக நான் மாறிக்கொண்டே இருக்கிறேன். மாறாக கடவுள் எத்தகைய ஒரு அன்பை இந்த மக்கள் மீது கொண்டிருந்தார் என்பதை நான் உணர்கின்ற பொழுது இந்த உலகம் அழகாக தெரிகிறது, இந்த உலகம் அற்புதமாக தெரிகிறது. தவறுகிறவர்கள், இங்கே தடுமாறி நிற்கிறவர்கள் எல்லோரையும் அன்பு செய்து கொண்டு இந்த உலகத்தில் எல்லோரும் சேர்ந்தே வாழ்வோம், நம்முடைய திறமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களையும் சேர்த்து கொண்டு வாழத் தொடங்குகிற பொழுது இந்த உலகம் இன்னும் அற்புதமாக மாறுகிறது. கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த இந்த உலகை பாதுகாக்கவும் இந்த உலகை பண்படுத்தவும் ஒவ்வொரு நாளும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு செய்கிறவர்கள் கடவுளை மட்டுமல்ல, இந்த சமூகத்தை அன்பு செய்கிறவர்கள். அப்படி இந்த உலகை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஏராளமான தேவைகள் நம்முடைய உள்ளத்திலே எழுந்து கொண்டே இருக்கிறது. நம்பிக்கையோடு நமக்காக, நாம் அன்பு செய்பவர்களுக்காக இன்னும் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தி அதன் வழியாக ஏராளமான உள்ளங்களை, இந்த உலகத்தை அற்புதமாக பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வரம் கேட்டு இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உண்மையிலும் நீதியிலும் மக்களை வழிநடத்தவும் இறையாட்சியின் விழுமியங்களை வாழ்வாக்கி உமக்கு உகந்தவர்களாக தங்கள் வாழ்க்கை அமைத்து கொள்ளவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, எம் நாட்டு தலைவர்களை பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தங்களின் அதிகாரத்தை மக்கள் நல்வாழ்விற்காய் பயன்படுத்தி அவர்களை முன்னேற்ற பாதைக்கு உதவிட நல்ல வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து அன்பின் மக்களாக வாழ்ந்திடவும் எங்களிடம் உள்ள திறமைகளை நல்ல முறையில் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நல்லது செய்து வாழ்ந்திடவும் உண்மையான உழைப்பால் உயர்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, உலகில் உள்ள நோயாளிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். உடல் உள்ள வேதனையில் துன்புறும் அவர்கள் விரைவில் நலப்பெறவும் அவர்களின் மனவேதனைகளை நீக்கி உமது திரு இரத்தத்தால் அவர்களை கழுவி தூய்மைப்படுத்திடவும் உமது வல்லமை அவர்கள் மேல் தங்கிடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, மாதா தொலைக்காட்சி வழியாக இல்லம்தோறும் இறையாட்சி பணியை ஆற்றிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவிகள், இறைமக்கள்,
நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உமது திருவுளம் அறிந்து செயல்படவும் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை அதிகப்படுத்தவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தெய்வமே, இதோ ஏராளமான மக்கள் தங்களது இதய தேவைகளை உமது திருமுன் வைத்திருக்கிறார்கள். அவர்களை ஆசீர்வதியும். கவலைப்படாதீர்கள், கலங்காதீர்கள் என்று சொல்லி எப்பொழுதும் இவர்கள் கூடவே இருந்து தொடர்ந்து வழி நடத்தி அவர்களுக்குள் இருக்கிற அந்த திறமையின் வழியாக 30 மடங்கு, 40 மடங்கு, 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ என்னாலும் எங்களோடு இருந்து வழி நடத்தும். ஆண்டவர் கிறிஸ்து வழியாக நம்பிக்கையோடு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித யூப்ரசியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உமக்கென அர்ப்பணிக்கப்பட்ட எங்கள் இறைப்பற்றின் காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறோம். இவை நிலையற்ற ஆறுதலை குறித்து காட்டினாலும் நீர் வாக்களித்த நிலையானவையின் மேல் நாங்கள் நம்பிக்கை இழக்காதிருப்போமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால்
உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பட்டு அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகிறீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அகமகிழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வந்தமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு
மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பை, அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலக மக்களின் பாவங்களை போக்குகிறவர். நம்பிக்கை தரும் இந்த நற்கருணை விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. இருளை வாழ்வில் பார்க்கிறேன், இதயம் நொந்து அழுகிறேன். இருளை வாழ்வில் பார்க்கிறேன், இதயம் நொந்து அழுகிறேன். ஒளியாய் விளங்கும் உன்னையே நான், ஒளியாய் விளங்கும் உன்னையே நான் வழியாய் ஏற்றுக் கொள்கிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மீட்பின் நீரூற்றுகளினால் புத்துணர்ச்சி பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கிறிஸ்துவோடு இவ்வுலகில் நாளுக்கு நாள் நெருக்கமாக ஒன்றித்திருக்கும் நாங்கள் புனித யூப்ராசியாவின் பரிந்துரையால் மறு உலகில் அவருடைய அருளின் ஆட்சியில் பங்கேற்பாளர்களாகும்
தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைகளிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைகளிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.